பருப்பு வடை செய்கிறதுக்கு நான் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. இந்த பருப்பு வந்து ஊறின உடனேவே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து 4 பல்லு வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியதில்லை. இது வந்து உங்களுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலைகள், அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பும் அதில் போட்டுக்கணும். இதெல்லாம் கலக்கிட்டு இந்த மாவு வந்து நம்ம கைகளில் வடை மாதிரி தட்டி அப்படியே சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. துவரம் பருப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறிடும். பருப்பு வடை வந்து சாதாரணமாக பருப்பு வடையை விட டேஸ்ட்